என் வட இந்தியனுக்கு உன் தென்னிந்தியன் எழுதும் மடல். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் இந்தியாங்கிற வரைபடத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். கிரிக்கெட்டை பார்க்குறப்ப மட்டும் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்ல இந்தியராகவே இருக்கோம். அதுவும் பாகிஸ்தான் கூட விளையாடும் போது நம்ம எல்லாருமே இராணுவ வீரனாகவே மாறிடுறோம். மற்றபடி உன்னை வட இந்தியன்னு சொல்லுவாங்க, என்ன தென்னிந்தியன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. இது வரைக்குமே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த வரைபடத்துக்குள்ள இன்னும் இந்தியனாகவே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, உன் மொழியையும் உன்னையும் நான் கேவலப்படுத்துறதா உங்ககிட்ட யாரோ சொல்றாரு. ஆனாலும் நான் உன்னை கேவலப்படுத்துறதா யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கிறத மட்டும் நீ கேளு. உனக்கு என்ன வரலாறு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நேற்று அமராவதி ஆற்றுக்குள்ளே இறங்கி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரியுமா? திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு. இங்கே நானும் அவரும் ஒன்று, ரெண்டு பேருமே தமிழ் மொழி பேசிக்கிறவங்க. கேட்டால் ரெண்டு பேரும் தமிழர்கள்னு சொல்லிக்குவோம். நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு பெருமையாகவும் சொல்லுவோம். தேசிய அடையாளம் எது அப்படின்னா இந்தியர்கள் அப்படின்னு பெருமையாகவும் சொல்லுவோம். இந்த நாங்கள் இருக்கோம்ல, இந்த நாங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அப்போது எங்கள் யாருக்குள்ளேயுமே எந்த பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் உலகத்தோடு ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள். எங்கள் இலக்கியத்துக்கு அவ்வளவு பெருமிதம் இருக்குது. பல இலக்கியங்கள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. கிடைச்சதுல பெஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். திருக்குறள் ஏன் இங்கே பெஸ்டா இருக்கு அப்படின்னா, ஆள்ற மன்னர்களுக்கு அறிவுரை சொல்றதுனால அது அவ்வளோ பெஸ்டா இருக்கு. எழுதினவர் கூட வள்ளுவன் என்கிற சாதாரண குடிமகன் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு அகம் புறம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இலக்கிய நூல்கள் இருக்கு. இதுல உலகத்திலே நாங்க சிறந்தவர்கள் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த காலத்திலேயே 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் தமிழ் மொழியில மட்டும்தான் இருந்தாங்க. மேபி அன்னைக்கு இருந்த தமிழர்கள் நீங்க இருக்கிற உங்க ஊர்ல கூட இருந்திருக்கலாம், எனக்கு கரெக்டா தெரியல. இதுல வரலாற்று பிழையோ இல்ல இடப்பிழையோ இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எங்க இலக்கியங்கள்ல கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க. அந்த வள்ளல்கள் யாருமே தங்களுக்குள்ள போர் செஞ்சுக்கிட்டதா எந்த குறிப்புகளுமே இல்லை. அவங்க மற்றவங்க மேல போர் தொடுத்ததா எந்த குறிப்புமே இங்க இல்லை. ஆனா ஒரு 600 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 4 மன்னர்கள் கட்டி ஆண்டிருக்காங்க. மன்னர்கள்னு சொன்னா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. பேரரசர்கள்னு சொல்லிக்கிட்டா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். சேர சோழ பாண்டிய பல்லவர்கள். பாண்டியனோட பரம விரோதி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மதுரைக்காரனோட பரம விரோதி தஞ்சாவூர்காரன் தான். தஞ்சாவூர்காரனோட விரோதி காஞ்சிபுரத்துக்காரன் தான். இந்த 3 பேத்துக்கும் விரோதி யாருன்னு பார்த்தா பாலக்காட்டுக்காரன். இப்படி மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பாலக்காட்டு இடையில நடந்த சண்டைய நாங்க பொறுமையா தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கோம். என் முப்பாட்டை இவன், என் முப்பாட்டை அவன், என் முப்பாட்டை இவன் அப்படின்னு நாங்களே எங்களுக்கு தலைமையை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நாங்க தமிழர்களே. இவ்வளவு பெருமைகளையும் வச்சுட்டு இருந்த நாங்க தான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அடிமையா மாற ஆரம்பிச்சோம். நாங்க யாரு தெரியுமா? எல்லா சூத்திரங்களையுமே கற்று உணர்ந்தவர்கள். அதை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓ, உனக்கு எல்லா சூத்திரமும் தெரியுமா, அப்ப நீங்கெல்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூத்திர பட்டத்தை வாங்கி தலையில சொருகிட்டு சும்மா ஜம்முன்னு அடிமை மாதிரி 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஜீன்ஸோ ஒரு காட்டன் பேண்ட்டோ ஏதோ ஒன்று நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குல்ல, அது எங்களுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆங்கிலேயன் மூலியமா கப்புன்னு பிடிச்சிக்கிட்டோம். அடிமையா இருந்த நாங்க விடுதலை அடைஞ்சோம். ஆனா நாடு அடிமையா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச கல்வி எங்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு. அப்ப நீங்க இந்த ஔவையார், திருவள்ளுவர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேளுங்க. அவங்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள். அன்னைக்கு அவங்க போட்ட ஜீன்ஸ் தான் இன்னைக்கு டிராவல் ஆகி வந்து இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்ததை எடுத்து போட்டுக்கிட்டோம். இருந்தாலும் வட இந்திய சகோதரா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. கல்வியால் சமூக விடுதலை பெற்ற நாங்க தான் நாட்டோட விடுதலைக்காகவும் போராடணும். அப்படி போராடி தான் 47ல் சுதந்திரம் பெற்றோம். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்தியர்களா மாறணும். அப்ப
இருந்து இப்போ வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் இந்தியர்களாக வாழ்ந்துட்டு. இன்னும் சொல்லணும்னா 47க்கு முன்னாடியே நாங்களும் உங்களை மாதிரி ஒரு நேரம் சாப்பாட்டுக்காகவும் வேலைக்காகவும் கூலிகளாக இடம்பெயர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க தான் நாங்களும். அதுக்காக மும்பைக்கு போன ஆட்கள் இருக்காங்க, அசாமுக்கு போன ஆட்கள் இருக்காங்க, இலங்கைக்கு போன ஆட்கள் இருக்காங்க, கீழே நாடுகளுக்கு போன ஆட்களும் இருக்காங்க. ஆனாலும் எங்கள் வள்ளுவரும் ஔவையாரும் பிடிச்சிக்கிட்ட அந்த ஜீன்ஸை எங்களுக்கு லைட்டாக இருந்ததுனாலையோ என்னமோ நாங்கள் கிடைச்ச கல்வியை கட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். அதுவும் 67 வரைக்குமே உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தான் இருந்துச்சு. 67க்கு அப்புறம்தான் எங்களோட ஆளை கொண்டு போய் உட்கார வச்சோம். அவங்க எங்களுக்கான ஆட்சியை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 67லிருந்து 2024 வரைக்கும் ஆண்ட எங்களோட ஆட்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி உட்கார வச்சிருக்காங்க. நீ உயராம போனதுக்கு காரணம் 67ல் உனக்கு அண்ணா கிடைக்கல, 27ல் தந்தை பெரியார் கிடைக்கல. ஆனாலும் பெரியாருக்கு இணையாக அம்பேத்கர் உன் கூட இருந்தாரு. நீ ஏன் அம்பேத்கரை பிடிக்காம அம்பேத்கரை விட்ட? நாங்க எங்க தந்தையும் அண்ணாவையும் அண்ணாவோட தம்பிகளையும் கட்டியா பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், நான் உன்னை விட மேலையெல்லாம் இல்லை, நீயும் நானும் ஒன்று தான். அன்னைக்கு கூலிகளாக போயிட்டு இருந்த நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். முதல் முறையாக நீங்கள் கூலிகளாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போவும் உன்னை நாங்கள் எல்லாருமே பெருமையாக வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கூலிகளாக போகிறதோட வலி எவ்வளவுன்னு. உன்னோட அடுத்த தலைமுறை கண்டிப்பாக கல்வி பெற்று வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும். அதுக்காக இங்கே வா. எங்களோட அரசாங்கம் கல்விக்கூடங்களை எல்லாத்துக்குமே திறந்து வச்சிருக்கு. தயவு செய்து தமிழ்நாடு நகர்ப்புறத்தில் இருக்க எந்த தமிழர்களும் ஏன் எங்கள் பிள்ளைங்க படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நகரத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் சரியில்லை அப்படிங்கிற பொது புத்தியே எல்லாத்து மனசுலையும் இருக்கு. என் கல்வியால் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் என் பிள்ளைங்கள நான் கான்வென்ட்ல தான் சேர்த்துவேன்னு கெத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே கோயில் பூனைக்கு சாமியை பற்றி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலைமையில தான் நம்மளும் இருக்கிறோம். அதனால அரசு பள்ளிகளில் அவங்க படிக்கட்டும், அவங்க பிள்ளைங்களும் மேலே வரட்டும். என் வட இந்திய சகோதரனே, இப்போவும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாருமே இந்தியர்களாக ஒன்றா தான் இருக்கிறோம். எங்கள் ஊரில் சேர சோழ பாண்டியர்கள் சண்டை போடும் போதும் நான் ஏன் சண்டை போட்டேன்னு எனக்கு தெரியாது. வெள்ளைக்காரன் இந்தியாவை அடிமைப்படுத்தினான்னு சொன்னப்போவும் நான் எப்போ விடுதலை பெற்றேன்னு எனக்கு தெரியாது. அவங்கிட்ட போராடி விடுதலை பெற்றதுக்கு அப்புறமும் நான் எப்போ விடுதலை பெற்றேன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு நான் உன்னை இழிவாக பேசுகிறேன்னு, இதுவும் எனக்கு தெரியாது. நீ சிறந்தவன், உன் மொழி சிறந்ததுன்னு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அதை நாங்கள் சொன்னதுனால தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தையும் எங்கள் மொழியவும் நாங்கள் கட்டியாக பிடிச்சிட்டோம். அதனால நாங்கள் மேலே வந்துட்டோம். நீங்கள் ஏன் அதெல்லாம் விட்டீங்கன்னு யோசிங்க. இப்போவும் உன்னை விட நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் மலங்கலந்த தண்ணியை நாங்கள் குடிக்க நேர்ந்துச்சு. சின்ன துறையை அருவாளால் வெட்டினாங்க. சின்ன குழந்தைக்கு முட்டாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு முடி வெட்டுற கடையில் கூட உங்களுக்கு முடி வெட்ட மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள்லாம் பேசிக்குவோம் நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு. இந்த வேறுபாடுகள்லாம் களையணும் அப்படின்னு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இதில் உன்னை விட பெற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாம் இந்தியர்கள். ஒருவேளை எனக்கு கிடைச்ச தந்தையும் அண்ணாவும் அண்ணாவோட தம்பிகளும் உனக்கு கிடைச்சிருந்தா நீயும் என்ன மாதிரியே மாறி இருப்பேன்னு நம்புகிறேன். எங்கே நீ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏன் அது கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. சரி, பாஸ்டர்ஸ் பாஸ், அதை பற்றி பேசி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. எஸ், உனக்கு அண்ணாவின் தம்பியாக ராகுல் இருக்காரு, உனக்கு தந்தையாக தந்தை பெரியாரே இருக்கிறாரு, உனக்கு அண்ணாவாக எங்கள் ஸ்டாலின் இருக்காரு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. இனி உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு தான் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னை நான் இழிவாக பேசுகிறேன்னு. இப்போவும் சொல்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாம் இந்தியர்களாகவே தான் இருந்துகிட்ருக்கோம். உன்னை ஒரு நாளும் நான் இழிவுபடுத்தினதே இல்லை. என்னோட இழிவிலிருந்து மேலே வர்றதுக்கு தான் நாங்கள் இப்போவுமே போராடிட்டு இருக்கிறோம். மேலே வந்த நாங்கள் உன்னை கூப்பிட்றோம், வா சகோதரா போகலாம். இந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக உன்னை நான் தெரிஞ்சுக்கிறேன், என்ன நீ தெரிஞ்சுக்கோ, வா போவோம்.
ஒன்றா போவோம், இந்தியராய் போவோம், இந்தியராய் வாழ்வோம். அதுக்கு நீயும் நானும் ஒன்று செய்யணும். நான் செஞ்சுட்டேன். இப்போ வாய்ப்பு உன் கையில் இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடு. எஸ், ஓட் டு இந்தியா கூட்டணி. சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. இப்போவும் சொல்கிறேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை நீ தெரிஞ்சுக்கோ. வி ஆர் இண்டியன்ஸ். I love my country. All Indians are my brothers and sisters. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.